இன்றைக்கு எஸ்ஐஆரை கண்டித்து ஆர்ப்பாட்ட கூட்டம் தமிழ்நாடு முழுவதும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கட்டளையின்படி நடக்கிறது. இன்றைக்கு வடசென்னைக்குட்பட்டு வருகை தந்திருக்க அனைத்து கூட்டணி கட்சிகளும் இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். எஸ்ஐஆர் என்றால் என்ன, எஸ்ஐஆர் எதுக்கு இப்ப நம்ம எடுத்துட்டு வந்து நம்ம தமிழகத்துல திணிக்கிறாங்க அப்படின்றத நம்ம எல்லாருமே ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். எஸ்ஐஆர் என்றால் சிறப்பு தீவிர திருத்தம். ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலுக்கும் அவ்வப்பொழுது திருத்தங்கள் ஏற்படும். யார் யார் இறப்பு ஏற்பட்டிருந்தோ அவர்களுடைய பேர் நீக்கம் ஏற்படுத்துது, இல்ல புதிதாக வாக்காளர்கள் வரானா அவர்களுடைய பெயர்களை சேர்ப்பது, இப்படி அவ்வப்பொழுது நம்ம எலெக்ஷனுக்கு முன்பதாக இந்த திருத்தம் ஏற்படும். ஆனால் இந்த எஸ்ஐஆர் என்பது முற்றிலுமாக தமிழகத்தில் இருக்க ஒட்டுமொத்த ஓட்டையும் கலைச்சிட்டு புதிதாக வாக்காளர்களை சேர்க்கக்கூடியதுதான் இந்த எஸ்ஐஆர் திருத்தம். அதை எதற்காக தேர்தலுக்கு முன்பதாக இவ்வளவு குறுகிய காலத்துல எடுத்துட்டு தமிழ்நாட்டுல திரிக்கணும். இதே போல வட மாநிலத்திலும் பல்வேறு பகுதிகளை மேற்கொண்டிருந்தாங்க. ஆனா அந்த இடத்துல எந்த மாதிரி இந்த எஸ்ஐஆர் நடைபெற்றது அப்படின்றது நம்ம அனைவருமே அறிந்திருக்கிறோம். இன்றைக்கு தேர்தல் ஆணையம் பாஜகவோட தேர்தல் ஏஜென்டாக மாறி இருக்கிறது. இந்த தேர்தல் ஆணையம் அப்படின்றது ஜனநாயகத்தை கொண்டு ஜனநாயகத்தோட இந்த தேர்தலை கடைபிடிக்கணும். ஆனா இந்த தேர்தல் ஆணையம் பாஜகவோட தேர்தல் ஏஜென்டாக மட்டும்தான் இன்றைக்கு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு, இன்றைக்கு நம்முடைய ஒவ்வொரு கூட்டணியும் 2014 அமைக்கப்பட்ட இந்த கூட்டணி தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் வெற்றியை மட்டுமே கண்டிருக்கிறது. அதுபோல்தான் வரக்கூடிய 2026 தேர்தலையும் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சரின் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ற குரல் மீண்டும் தமிழகத்தில் ஒலிக்கும். அதற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த தேர்தலில் பணியாற்றுவோம். சிங்கத்தின் முன்னாடி சிங்கத்தின் தோல் போல் அணிந்து வரக்கூடிய மான்களை சிங்கம் ஒரு நாள் வேட்டையாடதான் செய்யும். அதுபோல் இன்றைக்கு சிங்கம் போல் நம்முடைய தமிழகத்தை காக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முன்பாக நீங்க லீகலா எஸ்ஐஆர் முறையில வரும், இல்ல எஸ்ஐஆர் முறையில நீங்கள் வேற ஏதாவது சீர்கேடு தேர்தலை செய்யணும் அப்படின்னு முன்வைத்தாலும் அதில் களத்தில் இருந்து போராடக்கூடியவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு BLA-2 இது குறித்து களத்திலிருந்து பணியாற்ற தெரிவித்திருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய நிற்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் 2014 முதல் தொடர்ந்து இந்த கூட்டணியில் வெற்றி பெற்று வருகிறோம். வரக்கூடிய தேர்தலிலும் வெற்றி பெறுவோம் என்று தெரிவித்து, ஒவ்வொரு வாக்காளரின் உரிமை என்ன என்று அந்த வாக்காளரிடம் நேரடியாக சென்று அவர்களுக்கு இந்த எஸ்ஐஆரை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இந்த எஸ்ஐஆர் மூலியமாக என்ன மாதிரியான வாக்காளர் விடுபட முடியும், இல்ல எந்த மாதிரியான சேர்க்க முடியும் என்ற விழிப்புணர்வை நம்முடைய பொதுமக்களிடம் எடுத்து செல்ல வேண்டும். இது ஒவ்வொரு BLA-2 கடமை. இது குறித்து தொடர்ந்து நம்முடைய களத்தில் ஒவ்வொரு BLA-2 செயலாற்றி வருகிறார்கள். ஜனவரி மாதம் தான் தேர்தல் பணி துவங்கப்படும் என்று இல்லாமல் இன்று முதலே நம்முடைய தேர்தல் பணிகளை துவங்கி ஒவ்வொரு நாளும் தேர்தலுக்காக பாடுபடுவோம் என்று தெரிவித்து 2026 மீண்டும் நம்முடைய தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும். இந்த கூட்டணி தான் வெற்றி பெறும்.